ஹலோ மூவி லவ்வர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒருத்தன் செத்து போறான். ஆனா அவன் உயிரோட இன்னொருத்தர் உடம்புல கண் முழிக்கிறான். அப்படியே நிறைய வாட்டி செத்து போறான். மறுபடியும் நிறைய பேர் உடம்புல கண் முழிக்கிறான். இதெல்லாம் எதுக்காக, எப்படி, ஏன் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறத அழகா சொன்ன கதை தான் 2019 ரிலீஸ் ஆன எவ்ரி டைம் ஐ டை. இந்த படம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த கதை இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்துல நிறைய டைம் இந்த சீன் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். சின்ன வயசுல நம்ம படத்தோட ஹீரோ சாம்க்கு சாரான்னு ஒரு சிஸ்டர் இருந்திருப்பா. அவங்க ரெண்டு பேரும் ஆத்தோரமா விளையாடிட்டு இருக்கும் போதுல சாரா சாமோட கேமரா வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதுல சாம் அந்த கேமராவை பிடிக்கும் போதுல அந்த ஆத்துக்குள்ள சாரா தவறி விழுந்துருது. அவளை காப்பாத்த போய் சாமும் அந்த ஆத்துக்குள்ள விழுந்துருதான். எவ்வளோ ட்ரை பண்ணியும் சாராவை சாமால காப்பாத்த முடியல. இந்த நினைவுகள் அடிக்கடி அவனோட மைண்டுக்குள்ள வந்து போய்கிட்டே இருக்கும். அதனால அவன் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருவான். சாம் நல்லா பெரிய பையனா வளர்ந்துட்டான். இருந்தாலும் சாரா சாரா நம்மளோட உடம்புல தான் உயிரோட இருக்கான்னு இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கான். அதனால அவனுக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அந்த இடத்துல கட் பண்ணா ஹீரோ சாம் ஒரு பெட்ல பெரிய பையனா கண்முழிக்கிறான். பக்கத்துல ஒரு பொண்ணு படுத்துக்கிறாங்க. இவ வேற யாரும் இல்ல, இவ தான் மியா. இவ இப்போதைக்கு நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறா. இன்னும் சொல்ல போனா இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சதுமே அவசரமா நான் கிளம்பணும்ட்டு வெளியே கிளம்பி போயிருந்தா. இப்போ சாம் ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறான். அந்த கண்ணாடியில அவனுக்கு ஏதோ ஒண்ணு தெரியற மாதிரி இருக்குது. அவன் கண்ணுலாம் கலங்குது. அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும் போதுல அவனுக்கு கொஞ்சம் சுயநினைவு இல்லாம போயிருது. கொஞ்ச நேரத்துல நினைவும் திரும்பிடுது. அப்புறமாக ஹீரோயினை காணுமேனு ஹீரோயினை தேடி போறான். இப்ப அவளை தேடி அவன் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுல ஹீரோயின் ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு மிலிட்டரி ஆபீசரோட வெளியே வரான். அவன் யாருன்னா அவ வேற யாரும் இல்ல, அவ தான் அவனோட ஃபர்ஸ்ட் புருஷன். ஹீரோயினோட புருஷன் மிலிட்டரிக்கு போய் 1 வருஷம் ஆயிட்டு. அந்த 1 வருஷ கேப்ல தான் இப்போ நம்ம சாம் கூட 1 வருஷத்துல கொஞ்சம் லவ்ல இருந்திருக்கிறா. சொல்ல போனா இது ஒரு கள்ளக்காதல்னு கூட சொல்லிக்கலாம். ஹீரோயினை அவ ஹஸ்பண்டோட பார்த்த சாம்க்கு செம்மையா கடுப்பாவது. அவனுக்கு அந்த இடத்துல தலைவலிக்குது ரொம்ப. அப்படியே அங்க கட் பண்ணா சாம் அவரோட ஒர்க் பண்ற இடத்துல கண் முழிக்காரு. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு போட்டோ கிடக்குது. அந்த போட்டோ எதுன்னா அவரு சின்ன வயசுல அவரு சிஸ்டர் சாரா கூட எடுத்த போட்டோ தான் அது. சாம் இப்ப என்ன மாதிரியான ஒர்க் பார்த்துட்டு இருக்காருன்னா, இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்கள ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிட்டு அவங்கள காப்பாத்தி ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வரணும். இந்த மாதிரி தான் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. சாம் கூட வேலை பார்க்கறவனோட பேரு ஜே. அவரும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவர் யார கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா ஹீரோயினோட சிஸ்டர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்போ நைட் டைம்ல ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. ஜேயோட ஒய்ஃப் சாம் எல்லாருமே போறாங்க. ஜேயோட ஒய்ஃபும் நல்லா ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. சாம் மட்டும் தனியா இருக்கிறான். இப்போ தான் கேர்ள் ஃப்ரெண்டு அவனோட மிலிட்டரி ஹஸ்பண்ட கூப்பிட்டு அந்த பார்ட்டிக்கு வரா. அவ ஹஸ்பண்ட எல்லாத்துக்கும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். சாம்க்கு செம கடுப்பாகுது. ஏன்னா சாம்க்கு சொந்தம்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்ல. ஜே, மியா இவங்க 2 பேரும் தான். சாம் இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கறான், நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்றா? நீ உன் மிலிட்டரி புருஷனை விட்டுட்டு வந்துரு, நான் உன்னை சந்தோஷமா வச்சு காப்பாத்துறேன்னு சொல்றான். இல்ல சாம், இது வரைக்கும் நம்ம எப்படியோ இருந்துட்டேன், இதுக்கப்புறம் அப்படி இருக்க வேணாம், நம்ம இனிமே நம்ம ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தா. அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு மறுபடியும் தலைவலி ஆயிருது. அவனும் ஒரு இடத்துல படுத்துட்டு தான். படுத்து தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு முன்னாடி ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது. அந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளக்க நிறைய போட்டோஸ் இருக்குது. அந்த போட்டோஸ்லாம் என்னன்னா சின்ன வயசுல சாம் அவன் தங்கச்சி சாரா கூட எடுத்த நிறைய போட்டோஸ் உள்ள வச்சிருக்கான். அது கூட உள்ள ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருக்கான். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா, உன் சாவுக்கு நான் தான் காரணம், நான் உன்னை காப்பாத்திருக்கணும், ஆனா என்னால காப்பாற்ற முடியலன்னு சின்னதா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். ஜெய் இப்போ அவன் வீட்டுல நடக்கிற ஒரு பார்ட்டிக்கு சாமை இன்வைட் பண்ணிருக்கான். சாமும் கார் எடுத்துட்டு ஜெய் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். காரை நிப்பாட்டிட்டு பேக் டோரை திறந்து பார்த்தா பின்னாடி அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குது. அதாவது அந்த போட்டோஸ்லாம் இருந்ததா அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குது. என்னடா இதை நம்ம எடுத்தே வைக்கல, இது எப்படி இங்க வந்துச்சுன்னு கொஞ்சம் குழம்பி போய் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து அவனோட பேக்குள்ள போட்டுக்கிறான். ஜெய் சாம பார்த்ததும், வா மச்சான் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் சொல்லவும் சாம்க்கு செல்ஃபி எடுக்கிற பிடிக்காது. ஏன்னா சாம்க்கு இந்த போட்டோ எடுக்கிற பார்த்தாலே இப்போ அவனுக்கு கொஞ்சம் தலைவலி ஆயிரும். எதுக்காகனா அவரோட சின்ன வயசு ஞாபகங்கள் வந்துருங்கிறதுக்காக மேக்ஸிமம் போட்டோவே எடுத்துக்கிட மாட்டாரு. ஜெய் அதே பார்ட்டிக்கு ஹீரோயினே இன்வைட் பண்ணியிருக்கான். இப்போ அந்த பார்ட்டில சாம்க்கும் ஹீரோயினுக்கும் சின்னதா பேசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. சாம் ஹீரோயின்ட்ட கேட்கறான், இப்போ கூட ஒன்றும் அவசரம் இல்லை, நீ உன் புருஷனை விட்டுட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் சொல்றான். ஹீரோயின் இதுக்கெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லவும் மறுபடியும் சாம்க்கு கொஞ்சம் தலைவலி ஆயிருது. அந்த இடத்துல நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இப்போ அவனுக்கு சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்து போகுது. சடனா சாம் இப்போ ஒரு காட்டுக்குள்ள விழுந்து அங்கிருந்து எந்திக்கிறான். அந்த இடத்துக்கு ஜெய் வராரு. சாம், நீ இங்க எப்படி வந்த? சரி வா வீட்டுக்கு போலான்னு சாம ஜெய் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாரு. ஆனா சாமுக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல, நம்ம எதுக்காக இங்க வந்தோம், எப்படி இங்க வந்தோங்கிற ஞாபகமே இல்ல. எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்கும் போதுல ஜெய் சாம்ட்ட அந்த கேமரால இருக்கிற எல்லா போட்டோஸையும் காமிக்கிறாரு. அந்த கேமரா வச்சு அந்த பார்ட்டியில் நடந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதுல சாமையே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க கொஞ்சம். அந்த டைம்ல சாமோட தங்கச்சி சாரா போட்டோவை காமிச்சு கேட்கும் போதுல அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு நைட்டே சாம்ட்ட ஹீரோயின் யாருக்கும் தெரியாம வந்து பேசுறா. இங்க பாரு சாம், உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, உனக்கு யாருமே இல்லைன்னு தெரியுது, நம்ம ரிலேஷன்ஷிப்பை இதுக்கு மேல கண்டினியூ பண்றேன், என் புருஷனுக்கு நான் துரோகம் செய்யற மாதிரி இருக்கும், அதனால உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்திக்கன்னு அவ கொஞ்சம் அட்வைஸ் பண்றா. ஆனா சாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. ப்ளீஸ் என்ன ஏத்துக்கோ, அவன் புருஷனை விட்டு வந்துக்க, இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்.
ஒரு டைம்ல ரொம்ப எமோஷன் ஆகி சாம் ஹீரோயினை கிஸ் பண்ண போயிருந்தான். அதுல அவ தள்ளி விட்டுருதா. அதே டைம்ல நம்ம ஹீரோயினோட புருஷன் அதாவது மிலிட்டரிக்காரனும் வந்துருதான் அந்த இடத்துக்கு. நல்ல வேளை இங்க நடந்த எதையுமே அவன் பார்க்கல. இங்க என்ன பண்றீங்க? வாங்க கிளம்பலான்ட்டு அங்க இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிருந்தான். மறுநாள் சாம் அவரோட வீட்டுக்கு கிளம்பலான்னு கார்ல போய்கிட்டு இருக்கும் போதுல அதே டிஃபன் பாக்ஸ் அதாவது அந்த போட்டோஸ்லாம் இருக்கலாம் அந்த டிஃபன் பாக்ஸ் அந்த கார்ல இருக்குது. இது எப்படிடா நம்ம எடுக்காம இங்க வந்துச்சுன்னு கொஞ்சம் குழம்பி போய் வண்டி ஓட்டிட்டே இருக்கும் போதுல பின்னாடி ஒரு கார் பயங்கரமா அவரை துரத்தி வந்துட்டு இருக்கு. அந்த கார்ல யார் வரானா நம்ம ஹீரோயினோட புருஷன் அதாவது அந்த மிலிட்டரி புருஷன் வரான். சாமோட காரை வேகமா ஓவர்டேக் பண்ணி அவன் முன்னாடி நிப்பாட்டி கீழே இறங்குடா. உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னடா லிங்க்? நேத்து நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் தெரியாத மாதிரி தான் காமிச்சுக்கிட்டேன். அவன் கையில ஒரு கன்னு வேற இருக்குது. அதை வச்சு சாம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். இப்போ சாமும் டெய்லரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சாம் டெய்லரை போட்டு அடிச்சு கொஞ்சம் மயக்கமாக்கிருந்தான். டெய்லர்ட்ட இருந்து ஒரு கன் எடுத்துட்டு சாம் கிளம்பலான்னு கார்ல கிளம்ப முயற்சில அதே டைம்ல மயங்கி கிடக்கிற டெய்லருக்கு இப்போ கொஞ்சம் நினைவு திரும்பிடுது. கார்ல இருக்கிற சாம கீழே இறக்கி போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். சாமும் பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஓடி போயிருந்தான். ஆனா டெய்லர் சாம விடாம துரத்திட்டு போய் ஒரு லேக்கு கிட்ட போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். மூஞ்சில போட்டு குத்து குத்துன்னு குத்துறான். சொல்லுடா உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னடா சம்மதம்? நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லவும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அடி தாங்க முடியாம சாம் செத்துருதான். டெய்லர் இப்போ மிரண்டு போயிருந்தான். எதுக்காகனா இப்போ அவன் கோவத்துல அடிக்கல, ஏதோ அவன் பொண்டாட்டி லவ் பண்றான் அப்படிங்கிற ஒரு வேகத்துல அடிச்சிட்டான். ஆனா இப்போ சாம் செத்து போயிட்டான். டெய்லருக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல. அந்த இடத்துல ஒரு இலூஷன் மாதிரியான ஒரு கருப்பு மேக கூட்டம் வருது. அதுக்கு நடுவுல ப்ளூ கலர்ல ஒரு சின்னதா ஒரு வெளிச்சம் வருது. அதே டைம்ல இப்போ சாமோட பிளாஷ்பேக் அதாவது அவ தங்கச்சி நினைவுகள் அவனுக்கு வருது. மறுநாள் இப்போ சாம் பெட்ல எந்திக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல யார் படுத்து கிடக்கா? ஜெயோட பொண்டாட்டி படுத்து கிடக்கா. இவ எதுக்குடா நம்ம கிட்ட படுத்து கிடக்கான்னு கொஞ்சம் குழம்பி போய் எந்திரிச்சு கண்ணாடியில பார்க்கும் போச்சுல தான் தெரியுது. சாம் இப்போ ஜெயோட உடம்புல இருக்கிறான். அதே டைம்ல டெய்லரும் இப்போ ஜெய் வீட்டுக்கு கார்ல வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்த ஜெய் வேகமா ஓடிட்டு போய் டெய்லர் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்க ரூம்குள்ள போய் எந்திரி எந்திரி நேத்து தான் என்னைய கொண்டா இப்போ உன்னைய கொல்றதுக்கு அவன் புருஷன் வந்திருக்கான்னு ஜெய் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம டெய்லர் பொண்டாட்டியை வந்து எழுப்புறான். அதே டைம்ல டெய்லரும் இப்போ அந்த ரூம்குள்ள வந்துருந்தான். டேய் ட்ரெஸ்ஸே போடாம என் பொண்டாட்டி என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு ஜெய்ய போட்டு இப்போ டெய்லர் அடிக்க ஆரம்பிச்சிருந்தான். ஒரு வழியா ஜெயோட பொண்டாட்டி ஜெய்ய சமாதானப்படுத்தி அவனோட ரூம்குள்ள கூப்பிட்டு போயிட்டு உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றான்? ஜெய் நான் ஜெயே கிடையாது, நான் தான் சாம்னு சொல்லவும் சரி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி எல்லாம் சரியாயிருன்னு ஜெயோட பொண்டாட்டி சொல்றா. அடுத்த சீனா சாம் உயிரோட இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கூடவே ஹீரோயின் இருக்கா. ரெண்டு பேரும் கொஞ்சம் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ சாம்கே ஒரு டவுட் வருது. என்னடா இது கனவா நினைவான்னு அவன் கைக்குள்ள விரல வச்சு அழுத்துறான். பார்த்தா அந்த கைக்குள்ள ஒரு ஓட்டை விழுது. மேல அண்ணாந்து பாக்குறான். ரூஃப்ல ஒரு கிழவி தலைகீழ உட்கார்ந்து இருக்கிற ஒரு வீல் சேர்ல. முழிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவுங்க. இப்போ ஜெயோட உடம்புல இருக்கிற சாம் கண்ணு முழிச்சதும் நேரா எங்க ஓடி போறான்னா டெய்லரோட காருக்கு போய் டெய்லரோட கன் எடுத்துட்டு டெய்லரை மிரட்டுறான். டேய் என்னையே கொண்டுட்டு நீ என் வீட்லயே ரொம்ப நல்லவமாய் வேஷம் போடுறியான்னு டெய்லரை மிரட்டுறான். அதே இடத்துக்கு இப்போ டெய்லர் பொண்டாட்டி ஹீரோயினும் வந்துருதா. ஓ புருஷன்ட்ட கேளு சாம் எப்படி செத்தான்னு சொல்லவும் இப்போ ஹீரோயினுக்கு டெய்லர் மேல கொஞ்சம் டவுட் ஆகுது. ஒருவேளை இவன் தான் கொண்டிருப்பானு. இல்ல இவன் சொல்றதெல்லாம் எதுவும் நம்பாத, எதுவுமே அந்த மாதிரிலாம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுல டெய்லருக்கு சின்னதா ஒரு கேப் கிடைக்குது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜெய் கையில இருக்க கன்னை புடிங்கிட்டு ஜெய்ய போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். இப்போ ஜெய்ய கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவனோட ரூம்க்கு அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு போயிருந்தா. மறுபடியும் இப்போ ஜெய் உடம்புல இருக்கிற சாம்க்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த சீன் வந்து அடிக்கடி வந்துட்டு போகும். அதாவது அவ தங்கச்சி கூட இருக்கிற நினைவுகள் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த நினைவுகள்லாம் நினைச்சு ஜெயோட உடம்புல இருக்கிற சாம் அழுதுகிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு டெய்லரும் வாரான். டேய் நீ தான் சாமா எப்படி ஜெயோட உடம்புக்குள்ள வந்தான்னு கேட்கவும் ஜெய் உடம்புல இருக்கிற சாமும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ என்ன கொன்னதான் நான் எப்படியாட்டி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன். ஏன்னா நீ கொன்னுட்டல நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டவும் டெய்லருக்கு இப்போ கொஞ்சம் அள்ளு விட்டுருது. எதுக்காகனா இப்போ நம்ம என்ன இப்போ நம்ம கொலை பண்ணிருக்கேன்னு வெளியே தெரிஞ்சா இப்போ மிலிட்டரி வேலையும் போயிரும் எல்லாமே போயிரும் அப்படிங்கறதுக்காக கையில இருந்த கண்ணை எடுத்து ஜெய டெய்லர் சுட்டு கொன்றுதான். அதே டைம்ல பழைய மாதிரியே வானத்துல கருப்பு கலர்ல மேகங்கள் உருவாகி நடுவுல சின்னதா ப்ளூ கலர்ல வெளிச்சம் தெரியுது. மறுபடியும் இப்போ சாம் முழிச்சு பாக்குறான். யாரோட உடம்புல? ஜெயோட பொண்டாட்டி உடம்புல முழிக்கிறான். ஆனா ஜெயோட பொண்டாட்டி உடம்புல இருக்கிற சாம் யாருகிட்ட எதுவுமே பேசல. என்னைய கொஞ்சம் அமைதியா விடுங்கன்னு அந்த வீட்டுல இருக்கிற மாடிக்கு கிளம்பி போயிடுறா. இப்போ ஜெய சுட்டு கொண்டுட்டு அந்த டெய்லர் என்ன செட் பண்ணி வச்சிருக்கான்னா ஜெய் கையில ஒரு கன்னை வச்சுட்டு மன உளைச்சல் காரணமா அவனுக்கு அவனே சூசைட் பண்ணிட்டான்னு செட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ மேல போய் செத்து கிடக்குற ஜெய பாக்குற பொண்டாட்டி உடம்புல இருக்கிற சாம் கத்தி அழுகுறான். இப்போ ஜெய் பொண்டாட்டி ஹீரோயின்ட்ட ஏய் நீ நானும் கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போலான்ட்டு கிளம்பி போகும்போதுல அதை டெய்லர் பார்த்துட்டு தான் அதை அவ பின்னாடியே விரட்டி போறான். ஜெயோட பொண்டாட்டி வீட்டோட பேக் சைடு ஓடி போகும்போதுல அவளை பிடிச்சி இங்க எதுக்கு நீ ஓடி வர அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போதுல அவ கண்ணை பார்க்கும் போதுல புரிஞ்சுக்கிறான் இவ உடம்புல இருக்கிறது சாம் தானு. டேய் உனக்கு சாவே கிடையாதாடா, எத்தனை வாட்டி தாண்டா உயிர் தப்பிச்சு வருவ? மேல மாடியில இருந்து ஜெய் பொண்டாட்டி ஒரு கண்ணை கீழே தூக்கி போட்டிருப்பா. அதை வெளியே
வெளிய போகும்போதுல எடுத்துட்டு போயிரலான்னு. அந்த கன்ன எடுக்கும்போதுல டெய்லர் சண்டை போட்டு அவட்ட இருந்து புடுங்கிறான். இப்போ ஜெய் பொண்டாட்டி தப்பிச்சு ஓடும்போதுல அவ கால்லயே சுட்டுருதான். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டெய்லர் பொண்டாட்டி, அதாவது நம்ம ஹீரோயின், அதாவது ஜெய் பொண்டாட்டியோட சிஸ்டர், "டேய் உனக்கு என்னடா ஆச்சு? என் சிஸ்டர எதுக்குடா நீ கால்ல சுடுற? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிட்டுன்னு" கேட்டுட்டு இருக்கும்போதுல, அந்த கேப்ப யூஸ் பண்ணி அங்க நின்னுட்டு இருந்த கார ரிவர்ஸ்லயே ஓட்டிட்டு வந்து டெய்லர் மேல செம்மையா ஒரு இடி இடிச்சிருதா. அப்படி கார் இடிச்சத டெய்லரால எந்திக்க முடியல. உடனே இப்ப ஜெயோட பொண்டாட்டி ஹீரோயின வா கார்ல ஏறுன்னு சொல்லவும், டெய்லரும் இப்போ அவன் புருஷன நம்பாம அவ சிஸ்டர நம்பி கார்ல ஏறிருதா. கார்ல போயிட்டு இருக்கும்போதுல அவ சிஸ்டர் ஹீரோயின்ட்ட, "ஏய் அவனுக்கு ஏதாவது ஆயிர போகுது. செத்துற கித்துற போறான். அவன் சாவறதுக்குள்ள அவன காப்பாத்தணும். கொஞ்சம் வண்டிய திருப்புன்னு" சொல்றா. "உனக்கு எதையுமே சொல்லி புரிய வைக்க முடியாது. உன் புருஷன் பெரிய கொலைகாரன். அவன் என்னைய எப்படி கொன்னாங்கிறத உனக்கு நேர்லயே காமிக்கிறேன்னு" சாம் ஃபர்ஸ்ட் செத்துருப்பான்ல அந்த இடத்துக்கு, அதாவது அந்த கார்லாம் நிப்பாட்டியிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. அவன் எப்போதுமே ஒரு பாக்ஸ்ல ஃபோட்டோஸ் வச்சிருப்பான்ல, அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேக்கு கிட்ட போறாங்க. அதாவது அந்த டெய்லர் வந்து சாம அடிச்சே கொன்னான்ல, அந்த லேக் பக்கத்துல வந்து ஜெயோட பொண்டாட்டி நின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க தான் அவன் புருஷன் என்னைய அடிச்சே கொன்னான்னு சொல்லும்போது ஹீரோயினும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறா. எப்படியோ மோப்பம் பிடிச்சு அந்த இடத்துக்கு ஹீரோயின் புருஷன் டெய்லர் வந்துருதான். இப்போ அவங்க 2 பேரும் அவன் கண்ல பற்றக்கூடாதுன்னு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு மறைஞ்சு போய் டெய்லர் வந்த கார் பின்னாடி, அதாவது அந்த டிக்கில போய் ஏறிக்கிறாங்க. அங்க என்ன பாக்குறாங்கன்னா, அந்த அடிச்சு கொன்றுப்பான்ல சாம, அந்த சாம் பையில காருக்கு பின்னாடி தான் வச்சிருக்கான். அத பார்த்த ஜெய் பொண்டாட்டி உடம்புல இருக்கிற சாம், நம்ம செத்து போன உடம்ப நம்மளே பாக்குறோமேன்னு பயங்கரமா அழுகுறா. இப்போ ஹீரோயின் வந்த கார் எடுத்துட்டு ஹீரோயின் கிளம்பி போயிருதா. அந்த காரை ஃபாலோ பண்ணி டெய்லர் போய்கிட்டு இருக்கான். இப்போ டெய்லர் பொண்டாட்டிக்கும் டெய்லரை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். அதாவது அவன் செஞ்ச கொலைகள் எல்லாமே தெரியும். சரி இவன் நம்மள பத்தின விஷயத்தெல்லாம் போலீஸ்ட்ட போட்டு குடுத்துருவானுன்ட்டு, சரி அவளையும் கொல்றலான்னு அந்த கார வேகமா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். இப்போ காருக்கு பின்னாடி இருக்கிற ஜெயோட பொண்டாட்டி என்ன பண்றான்னா, அந்த கார்ல ஒரு பெரிய கோடாரி இருக்கு. அந்த கோடாரி எடுத்து காரோட பேக் சைடுல ஒரு வெட்டு வெட்டுறா. அந்த கோடாரி அந்த காரெல்லாம் தொலைச்சிட்டு போயிட்டு டெய்லரோட ஷோல்டர்ல பயங்கரமா ஒரு வெட்டு வெட்டிருது. அப்படி வெட்டுப்பட்டதுல டெய்லர் கார அங்க இங்கேயுமா கண்ட்ரோல் இல்லாம ஓட்டிட்டு போய் ஒரு பெரிய லேக்குக்குள்ள விட்டுருதான். அந்த கார் லேக்குள்ள விழுந்ததும் டெய்லர் கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆயிருதான். பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த ஜெயோட பொண்டாட்டி தப்பிக்கலான்னு எந்திக்கும் போச்சுல அந்த கார்ல இருந்த ஒரு கயிறு அவ கால்ல வசமா மாட்டிக்கிடுது. அந்த ஜெய் பொண்டாட்டி உடம்புல இருக்கிற சாம் கிட்டத்தட்ட 90% செத்து போயிட்டான். இப்போ மறுபடியும் அந்த வானத்துல இலூஷனா தெரியும்ல, அதுல எப்போதுமே கருப்பா மேகங்கள் தெரியும், நடுவுல கொஞ்சம் வெளிச்சமா தெரியும்ல, அதே மாதிரியான மேகங்கள் இப்போ தெரியுது. அப்படி அவன் சின்ன வயசுல அவன் சிஸ்டர் கூட இருந்த பழைய நினைவுகள் அவன் கண்ணுக்கு தெரியுது. இப்போ இந்த படத்துல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஜெயோட பொண்டாட்டி உடம்புல இருந்து டெய்லர் உடம்புக்கு மாறிடுதான். இப்போ தண்ணிக்குள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்க ஜெய் பொண்டாட்டியும் டெய்லர் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துருதான். இப்போ ஜெய் பொண்டாட்டி ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள கிடந்ததால மயங்கி போய் கிடக்குறா. அவளுக்கு டெய்லர் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதுல அந்த இடத்துக்கு டெய்லர் பொண்டாட்டி, அதாவது ஹீரோயின் வந்ததா, "ஏய் அவள நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு இருக்கும் பட்சத்துல, இப்போ டெய்லரை பார்க்கும் பட்சத்துல இது டெய்லர் கிடையாது, அவன் உடம்புல சாம் தான் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறா. உன்னோட சிஸ்டர் உயிரை எப்படியாவது நான் காப்பாத்திருவேன்னு அவளையும் எப்படியோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்திருதான். அவளை காப்பாத்திட்டு சடனா டெய்லரும் இப்போ செத்து கீழே விழுந்துருதான். அப்படியே அந்த லேக்க காமிக்கிறாங்க. எப்போதுமே தெரியும்ல அந்த கருப்பு கலர்ல மேகங்கள் தெரியுது, நடுவுல பயங்கரமா ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. சொல்ல போனா அப்படியே இந்த படத்தையும் முடிச்சுக்கிறாங்க. இந்த படத்துல படத்தோட டைரக்டர் 2 விஷயத்த காமிக்கலனாலும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அதாவது சின்ன வயசுல சாமோட சிஸ்டர் செத்துருப்பாள்ல, அவ தான் அவன சாக விடாம ஒவ்வொரு உயிருக்குள்ளேயே புகுந்து அவள காப்பாத்திட்டு இருந்திருக்கிறா. அவன் சின்ன வயசுல அவன் சிஸ்டர் கூட எடுத்த போட்டோஸ்லாம் ஒரு பாக்ஸ்க்குள்ள இருக்கும்ல, அந்த பாக்ஸ் உன்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்குல்ல, அதுக்கு காரணமும் அவ சின்ன வயசுல செத்து போன அவ சிஸ்டர் சாரா தான். அவ தான் அவன் கூடயே ஃபாலோ பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்துட்டே வந்துட்டு இருப்பா. இப்போ டெய்லர் செத்ததுக்கு அப்புறம் டெய்லர் உடம்புல இருந்து சாம், அவன் லவ் பண்ணிட்டு இருந்த டெய்லர் பொண்டாட்டி, அதாவது ஹீரோயின், அவ உடம்புல கூட போய் சேர்ந்துக்கலாம். எப்படி வேணாலும் இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மூவிலவர்ஸ், இந்த படம் உங்களுக்கு கட்டாயமா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த படம் பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு படத்துல உங்களை மீட் பண்ணலாம். நான் உங்கள் ஒருவன். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். பாய் பாய்.